வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். அடுத்த அரை மணி நேரத்துக்கும் பல்வேறு ரகசிய தகவல்களால் உங்களையும் என்னையும் திணறடிக்க காத்திருக்கிறது நம்ம தகவல் நாயகன் ரோபோ. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹலோ ரோபோ. ஹலோ விக்ரம், என்ன ஆரம்பிக்கலாமா? என்ன ரோபோ, முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழக விவகாரத்தை நீ தொடங்கி வச்ச ராசி இப்போ பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது போல. ஆமா விக்ரம், காதும் வச்ச மாதிரி விஷயத்த முடிக்க பார்த்தாங்க. ஆனா அது மினிஸ்டர் காதுக்கு போய் இப்போ நியமனத்தை ரத்து செய்ய சொல்லி அதிரடி உத்தரவு கொடுக்கற அளவுக்கு வந்து நிக்குது. நான் கூட இப்படி ஒரு அதிரடி உத்தரவு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ரோபோ. பின்னணி என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? தாராளமா சொல்றேன். அந்த பல்கலைக்கழகத்துல 64 பேராசிரியர் பணியிடங்களும் உறுப்பு கல்லூரிகள்ல 12 பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாம இருக்கிறதா அறிவிப்பு வெளியானதுல ஆரம்பிச்ச பிரச்சனை. பணிக்கு சேர விருப்பம் இருக்கிறவங்க கிட்ட லஞ்சமா 40 இருந்து 50 லட்சம் வரை கேட்கப்படுறதா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நாம செய்தி வெளியிட்டு இருந்தோம். என்ன ரோபோ, பின்னணி தானே கேட்டேன், ஏன் அவ்வளோ பின்னாடி போற? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. இல்ல விக்ரம், புதுசா பாக்குற நேயர்களுக்கு புரிஞ்சிக்க ஏதுவா இருக்குமேனு அங்க இருந்து ஆரம்பிச்சேன். ஓ, முன்கதை சுருக்கமா? வர வர மெகா சீரியல் ரேஞ்சுக்கு ஃபாலோ அப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ற நீ. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் அந்த முறைகேடு பத்தின செய்திகளும் தலைவர்களின் அறிக்கைகளும் வெளிவந்த வண்ணமா இருந்துச்சு. அதுல ஆடிப்போன பல்கலைக்கழக தலைமை நிரந்தர பணியிடம் நிரப்பும் பணியின் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிச்சு. எங்க குறைச்சிக்கிச்சு? எந்த தடையும் இல்லாம நேர்காணல் நடந்துகிட்டு தானே இருந்துச்சு. நேர்காணல் தொடர்ந்து நடந்தது வாஸ்தவம் தான். ஆனா பல்கலைக்கழகத்துல இருக்கிற பல்வேறு சங்கங்களும் முறைகேட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுனால பல்கலைக்கழக தலைமை என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டுல இருந்துச்சு. அங்கதான் எனக்கு டவுட், இந்த சூழ்நிலையிலயும் எப்படி பணி ஆணையம் வழங்கினாங்க? அதே டவுட்ல அந்த பின்னணியை விசாரிச்சப்போ கிடைச்ச தகவல்களை சொல்ற கேளு. பணியாணை வழங்குறதுக்கு 2 நாள் முன்னாடி அந்த பல்கலைக்கழகத்துல வச்சு சிண்டிகேட் உறுப்பினர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அவசரமா? ஆமா, அவசரமா தான். அந்த கூட்டத்துல வச்சு 76 பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஒப்புதல் வழங்க சொல்லி உறுப்பினர்கள் கிட்ட தலைமை கேட்டிருக்கு. கைமாறா அவங்களுக்கு லஞ்ச பணத்துல ஒரு பங்கு தரவும் சம்மதிச்சிருக்கு. பங்குனா எவ்வளவு? ரோபோ கொடுக்கிற தகவல் அக்யூரேட்டா இருக்க வேணாமா? டோன்ட் வரி, அக்யூரேட்டாவே சொல்லிடுவோம். மொத்தம் இருக்கிற 18 சிண்டிகேட் உறுப்பினர்கள்ல 10 பேருக்கு தலா 20 லட்சம், அதுல செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகள் 10 லட்சமும், கொஞ்ச நாள் கழிச்சு புதிய ரூபாய் நோட்டுகள்ல 10 லட்சமும் தரதா சொல்லி டீல் பேசி முடிச்சிட்டாங்க. ரைட்டு. பாக்கி 8 உறுப்பினர்களுக்கு? அந்த 8 பேருக்கும் அவங்களுக்கு வேண்டிய நபருக்கு பேராசிரியர் பணி வழங்க ஒப்புதல் தரப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மொடக்குறிச்சி கல்லூரியில சிண்டிகேட் உறுப்பினர் மூலமா தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தர் கிட்ட 38 லட்சம் லஞ்சமா பெறப்பட்டிருக்கு. அதுல 20 லட்சத்தை மட்டும் பல்கலைக்கழக தலைமை கிட்ட கொடுத்தா போதுமா. மீதி தொகை அந்த சிண்டிகேட் உறுப்பினருக்கு. எல்லாம் ஒரே கணக்கு தான். இந்த டீலிங்குக்கு எல்லா உறுப்பினர்களும் ஓகே சொல்ல நியமனத்துக்கான ஒப்புதலும் பிரச்சனை இல்லாம கிடைச்சிடுச்சு. ஆணையும் வழங்கிட்டாங்க. அவ்வளவுதானா? இப்படி சிம்பிளா முடிச்சிட்டாங்க? அதுக்குள்ள எண்டு கார்டு போடாத விக்ரம், இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அது என்னது? இந்த திட்டம் வெற்றி பெற காரணமானவங்களை ஒரு ரகசிய இடத்துல தனித்தனியா சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்கு பல்கலைக்கழக தலைமை. அப்படி சந்திச்சவங்க கிட்ட எப்படியாவது 20 கோடி ரூபாய புதிய ரூபாய் நோட்டுகளா மாற்றி கொடுக்கவும் கேட்டிருக்கு. அதானே, என்னடா இன்னும் இந்த மேட்ரு வரலையேன்னு பார்த்தேன். அவங்களுக்குமா ரூபாய் நோட்டு பிரச்சனை? ஆமா விக்ரம், சும்மாவா? கோடிக்கணக்கான ரூபாயாச்சே. பல்வேறு தனியார் கல்லூரிகளில் பணிபுரியறவங்க வங்கி கணக்கு மூலமா பணத்தை எல்லாம் புதிய ரூபாய் நோட்டுகளா மாற்ற திட்டமும் திட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த பணிகளும் இப்போ வேகமா நடந்துட்டு இருக்கு. ஓ, பிளான் போட்டு வேலைகளும் தொடங்கிடுச்சா? மொடக்குறிச்சி கல்லூரி முதல்வர் தன் சார்பா 4 கோடி ரூபாய புதிய ரூபாய் நோட்டுகளா மாத்தி கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அந்த கல்லூரியில ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட லஞ்ச பணம் 40 லட்சம் ரூபாய அங்க வேலை பார்க்கறவங்க வங்கி கணக்குல செலுத்தப்பட்டதா தகவல்கள் வருது. அதே போல ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர் கல்லூரி முதல்வரும் உள்ளூர் வங்கி ஒண்ணு மூலமா 1 கோடி ரூபாய மாத்தி கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. அதே கல்லூரியில வேலை செய்யற அலுவலக பணியாளர் ஒருத்தரும் குறிப்பிட்ட அந்த வங்கி அதிகாரியை பலமுறை சந்திச்சு அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருக்காராம். சரி, முறைகேடு நடக்குதுன்னு நாம வெளியிட்ட பிறகு பத்திரிகைகள்ல வந்து அரசியல் தலைவர் ஒருத்தர் அறிக்கை விட்டு அதுக்கப்புறமும் இவ்வளவு தைரியமா செஞ்சிருக்காங்களே, முறைகேட்டை தடுக்கிற வலிமை பெற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அதையும் விசாரிச்சுட்டேன் விக்ரம். விசாரிச்சிருப்பான்னு தெரியும், தகவல் என்ன? பல்கலைக்கழகத்துல நடக்கிற இந்த முறைகேடு எப்படியும் ஆளுநர் அலுவலகத்துக்கு தெரியாம நடக்க வாய்ப்பில்லை. நிரந்தர ஆளுநர் வேற இல்லாததால அந்த அலுவலகத்துல இருக்கிற அதிகாரி ஒருத்தர் துணையோட இந்த முறைகேடு அரங்கேறி இருக்கலாம்னு சிலர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. அப்போ அந்த அலுவலகத்திலயும் லஞ்சம் விளையாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சகத்துக்கும் இந்த முறைகேட்டுல சம்பந்தம் இருக்கலாம்னு. ரோபோ, என்ன சொல்ற? இருவிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். சம்பந்தம் இருக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அப்படி இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. நல்ல வேலை, கண்டினியூ பண்ணு. உயர்கல்வித்துறைக்கே தெரியாம பணி நியமன கடிதம் கொடுத்திருக்காங்கிறது தான் உண்மை. அதனாலதான் பல்கலைக்கழக தலைமை கிட்ட அமைச்சர் 2 மணி நேரம் விசாரணை நடத்தி பணி ஆணையை ரத்து செய்ய அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. பரவாயில்ல, அமைச்சருக்கு விஷயம் தெரிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சி தான். ஆமா விக்ரம்,
ஆனா முறைகேடு நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குன்னு பலமுறை சொல்லியும் அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையும் வருமான வரித்துறையும் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் தெரியல. இத்தனைக்கும் மொடக்குறிச்சி கல்லூரியில லஞ்ச பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா வருமான வரித்துறை அதிகாரிகளோட இலவச எண்கள்ல தொடர்பு கொண்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தகவல் கொடுத்திருக்காரு. நிச்சயம் அங்க ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுப்போம்னு அதிகாரி ஒருத்தரும் உறுதியளிச்சதா சொல்லப்படுது. ஆனா 4-5 நாள் கழிச்சியும் அந்த கல்லூரியில எந்த ஆய்வும் நடத்தப்படல. என்ன நடந்துச்சோ யாருக்கு தெரியும்? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் விக்ரம். வில் வெயிட் அண்ட் வாட்ச். தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்ட மறைவிடம் தேடி அலையறதையும் சிரமப்படுறதையும் கருத்துல கொண்டுதான் பேருந்து நிலையங்கள்ல அதுக்கான தனியறை அமைச்சாங்க தெரியுமா? ஆமா, அது நல்ல திட்டமாச்சே. தாய்மார்கள் பலருடைய வரவேற்பையும் பெற்ற திட்டம் வேற. அதுல என்ன பிரச்சனை? அந்த திட்டத்தால எந்த பிரச்சனையும் இல்லை விக்ரம். அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததால சில இடங்கள்ல போக்குவரத்து ஊழியர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்களாம். இதுல அவங்களுக்கு என்ன சிரமம்? விளக்கமா சொல்லு. அந்த திட்டப்படி பேருந்து நிலையங்கள்ல தாய்மார்கள் பாலூட்டுறதுக்குன்னு தனியறை அமைக்கணும். ஆனா பெரும்பாலான பேருந்து நிலையங்கள்ல ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஓய்வறைகளை அந்த திட்டத்துக்கு ஒதுக்கி ஒரு போர்டும் வச்சுட்டாங்க. அதனால ஊழியர்கள் உணவருந்த ஓய்வெடுக்க ரெஃப்ரெஷ் ஆக இடமில்லாம தவிக்கிறாங்களாம். அவங்களே வேதனையோட சொல்ற விஷயம் அது. கொஞ்சம் சிரமம்தான். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா பேருந்து நிலையங்கள்லயும் அந்த அறை பயன்பாட்டுக்கு வரல. சொல்ல போனா மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத பல பேருந்து நிலையங்கள்ல அந்த அறைகள் யாருக்கும் பயன்படாம பூட்டியே கிடக்கு. ஆனா ஊழியர்கள் தங்களுக்கான இடமில்லாம தவிக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. போக்குவரத்து ஊழியர்களுடைய நலனையும் நிர்வாகம் கணக்குல எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஊழியர்கள் நலன் நிர்வாகம்னு நீ சொன்னதும் இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. அதானே வந்திருக்குமே. என்னது? தலைநகரத்து போக்குவரத்துக்கு இணை இயக்குனர் ஒருத்தர் புதுசா வந்ததுல இருந்து ஊழியர்களுக்கு மெமோவா வாரி வழங்குறாராம். என்ன செஞ்சாலும் மெமோ, எதுக்கு எடுத்தாலும் மெமோன்னு ஒரே மெமோ மயமா இருக்கான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 மெமோக்களாவது கொடுக்கறாராம். கண்டிப்பா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா எதுக்கு எடுத்தாலும் மெமோங்கிறது தான் கொஞ்சம் ஓவரா தெரியுது. விசாரிச்சு வான் பண்ணலாமேன்னு போக்குவரத்து ஊழியர்கள் புலம்புறாங்க. சும்மா மெமோ தானே கொடுக்கறாரு, அதுல என்ன வந்துட போகுது? என்ன விக்ரம் இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? இது அவங்க இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாத்தையுமே பாதிக்குமே. இதை நான் யோசிக்கவே இல்லையே. நீ எதைத்தான் யோசிச்சிருக்க? எல்லாத்தையும் நான் தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தானே ஒன்ன வச்சிருக்கோம். ரொம்ப பிகு பண்ற. அடுத்த மேட்டர் ஆரம்பி. போக்குவரத்து துறையை பத்தி பேசணும். அடுத்தது பயங்கர பிஸியா இயங்கிட்டு இருக்கிற ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தயாரா இருக்கு. தகவல்களை சம்பவத்தோட சொல்லுறப்போ அப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிச்சயமா விக்ரம். தலைநகரத்தில் இருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்லேயே எப்பவும் ரொம்ப பிஸியா இருக்கிற அலுவலகம் பைபாஸ்ல இருக்கிற வடக்கு அலுவலகம் தான். ஆமா, அங்கதானே நிறைய யூஸ்டு கார் சேல்ஸ் எல்லாம் நடக்குது. எந்த அளவுக்கு அந்த அலுவலகம் பிஸியா இருக்கோ அந்த அளவுக்கு இடைத்தரகர்கள் எண்ணிக்கையும் அதிகம். எந்த ஒரு காரியமும் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாம முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளு. ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் புதுசா ஒரு ஆட்டோ வாங்க திட்டமிட்டு அதுக்கான பெர்மிட்டை அந்த அலுவலகத்துல இடைத்தரகர் இல்லாம நேரடியா வாங்குறாரு. நார்மலா அந்த பெர்மிட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் 2 வாரத்துல இருந்து 15 நாட்களுக்குள்ள கிடைச்சிடும். நார்மலானா அந்த அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர் மூலமா. இவர் தான் நேரடியாக அனுப்பியிருக்காரு. அதான் பிரச்சனையே. 15 நாட்களுக்குள்ள டாக்குமெண்ட் வந்த பிறகு அதை வச்சுதான் லோன் வாங்குறது மாதிரியான அடுத்த கட்ட ப்ராசஸை ஆரம்பிச்சு முடிக்க முடியும். ஏன்னா அந்த பர்மிட்டுக்கு வேலிடிட்டி 90 நாட்கள் தான். சரி, இவருக்கு எத்தனை நாள் ஆக்குனாங்க? 65 நாட்கள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால மற்ற வேலைகள்லாம் எதுவும் முடிக்க முடியாம மறுபடி பெர்மிட் வாங்குறதுக்கு இப்போ லைன்ல நிக்கிறாரு. இது இனிமே புரோக்கர் இல்லாம வருவியான்னு கேட்குற மாதிரி இல்ல இருக்கு. அதேதான் விக்ரம். ஆனா புரோக்கர்களையும் முழுசா நம்ப முடியலையேன்னு சிலர் புலம்புறாங்க. அதுக்கு ஏதாவது கதை இருக்கா? அடுத்தது அந்த கதை தான். பள்ளி வாகனங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை எஃப்சி பார்க்கணுங்கிறது விதி. 5 வருஷத்துக்கு ஒரு முறை பெர்மிட் வாங்கணும். குறிப்பிட்ட அந்த அலுவலகத்துல ஒரு குறிப்பிட்ட புரோக்கர் மூலமா பள்ளி வாகனம் ஒண்ணுக்கு 5 வருஷம் தொடர்ந்து எஃப்சி போட்டிருக்காங்க. 5 வருஷம் முடிஞ்சு பெர்மிட்டுக்கு போய் நிற்கும் போது தான் தெரியுது ஒவ்வொரு வருஷமும் வாங்கின எஃப்சி எல்லாமே போலின்னு. அந்த புரோக்கரே கையெழுத்து போட்டு கொடுத்து காசு வாங்கியிருக்காரு. அடப்பாவி, இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க. புரோக்கர் வேலையே தப்பு, அதுலயும் நேர்மை இல்லாம இருந்தா ரொம்ப தப்பாச்சே. உண்மைதான் விக்ரம். அந்த ஏரியாவில் இருக்கிற பலர் வேண்டாவிருப்பா அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுக வேண்டிய நிலையில இருக்கிறதா புலம்புறாங்க. என்ன செய்ய, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி, அடுத்த மேட்டருக்கு போலாம். அல்வா மாவட்டத்தில் இருக்கிற அருவிகள் நிறைஞ்ச சுற்றுலா தலத்துல கார் பார்க்கிங்குக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுறதால பயணிகள் அதிருப்தி அடைகிறதா சொல்லப்படுது. பயணிகள் அதிருப்தி அடைகிற அளவுக்கு ஏன் கட்டணம் நிர்ணயிச்சாங்க? நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலா வசூல் பண்றாங்கிறது தான் விக்ரம் விஷயமே. என்ன ரோபோ, தெளிவா சொல்ல வேண்டாமா? நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் எவ்வளவுன்னு தெளிவா எழுதி போர்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த போர்டுல துணி வச்சு மறைச்சு கட்டிட்டு இஷ்டத்துக்கு வசூல் பண்றாங்களாம். இத்தனை நாள் இல்லாம இப்போ புதுசா இந்த குற்றச்சாட்டு எழறதுக்கு காரணமே சபரிமலை சீசன் தான். ஆமாம்ல, சபரிமலை சீசன்ல கூட்டம் அதிகமா இருக்கும்ல. கார்களை நிறுத்துறதுக்கு இடமே பத்தாது. நல்ல வேலையா நீயே நல்ல மேட்டர் ஞாபகப்படுத்தின. உண்மைதான்.
கார் நிறுத்தவே இடமில்லாத பார்க்கிங் பகுதியில சுற்றுலா பயணிகளை குறிவச்சு திடீர்னு கடைகள் முளைக்குதான். உள்ளூர் பிரமுகர்கள் தான் இதுக்கு காரணம்னு சிலரும், உள்ளூர் பிரமுகர்கள் துணையோட சிலர் இதை செய்யறதா சிலரும் சொல்றாங்க. ரைட்டு, அந்த மாவட்ட நிர்வாகம் தான் இதில் தலையிட்டு சுற்றுலா பயணிகள் சந்தோஷமாக வந்துட்டு போக வழி செய்யணும். ரோபோ, லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். காக்கிகள் மற்ற எதுவும் இல்லையா? வழக்கமாக ஏதாவது திருட்டு போச்சுன்னா காக்கிகள் தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆனால் திருட்டு நடந்துருச்சுன்னா காக்கிகளையே கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு கோழிப்பண்ணை மாவட்டத்து ஜனங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கோழிப்பண்ணை மாவட்டம் முழுக்கவா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட ஊர்லையா? கோழிப்பண்ணை மாவட்டத்தில் உமையூர்பாகன் குடிகொண்டிருக்கிற ஊரை தலைமையா வச்சு 7 ஸ்டேஷன்கள் இருக்கு. இந்த ஸ்டேஷன் எல்லைகள்ல சமீப நாட்களா செயின் பறிப்பு, கதவு உடைப்புன்னு ஏராளமான குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு. பெண்களை குறிவச்சு செயின் பறிப்பு நடந்துகிட்டு இருக்கிறதால இந்த ஊர் பெண்கள் அச்சத்துல இருக்காங்க. அச்சத்தை போக்க வேண்டிய காக்கிகள் என்ன செய்யறாங்க? குற்ற செயல்களை கண்டு காணாம இருக்காங்களோன்னு அவங்க நடவடிக்கைகளை பார்த்து அந்த ஊர் மக்கள் புலம்புறாங்க. மறுபடியும் அதையே சொல்லி குழப்பாத ரோபோ, தெளிவா சொல்லு. உமையூர்பாகன் ஊர்ல குற்ற செயல்களால பாதிப்படைஞ்சவங்க நேரா சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்தா புகாரை வாங்கி பார்க்காமலேயே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்களாம். ஏனோ தானோன்னு சம்பவத்தை கூட முழுசா கேட்காம புகார் கொடுக்க வந்தவங்களையே அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்களாம். இதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தமிழ்நாடு காக்கிகள் வெப்சைட்ல போய் ஆன்லைன் மூலமா புகார் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த சில மணி நேரத்துல தலைமையிலிருந்து சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் அதிகாரிக்கு டோஸ் விழ உடனடியா புகாரை பதிவு செஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, அவர் ஒருத்தராவது புலம்பாம எங்க தட்டுனா என்ன விழும்னு தெரிஞ்சு செயல்பட்டு இருக்காரு. இதே போல செயின் பறிப்புல பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருத்தர் கொடுத்த புகாரையும் காக்கிகள் வாங்க மறுத்திருக்காங்க. உமையூர்பாகன் ஊருக்கு பக்கத்து ஊர்ல நடந்த கோயில் நிகழ்ச்சியில 2-3 பெண்களோட செயின்களை ஒரு கும்பல் பறிச்சது சம்பந்தமா புகார் கொடுக்கும் போது வாங்கவே இல்லையா. இதே தொடர்கதையா நடந்துட்டு இருக்கிறதால பொறுத்து பார்த்த பாதிக்கப்பட்டவங்க காக்கி சரக தலைமை கிட்டேயே புகார் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அவருடைய உத்தரவுப்படி புகார்களை வாங்கியிருக்காங்க. சரி, ஏன் இப்படி பண்றாங்க ஏன்னு தெரியல. ஆனா குற்றவாளிகளை பிடிச்சாலும் மீடியாவுக்கு மீட்கப்பட்ட பொருட்களை பத்தி கணக்கு காட்டுறதோடு சரி, சம்பந்தப்பட்டவங்களுக்கு பொருட்களை கொடுக்க ரொம்ப அலைக்கழிக்கிறாங்களாம். எல்லாரையுமா அலைக்கழிக்கிறாங்க? கவனிக்கிறவங்களுக்கு மட்டும் பொருள் கொடுக்கப்படுறதாகவும் கவனிக்காதவங்கள மாச கணக்கில் அலைய விடுறதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க. அதான பார்த்தேன், இது நான் எதிர்பார்த்ததுதான். சரி, அடுத்த மாற்று. தலைநகரத்துல மக்கள் திலகம் பெயர் கொண்ட யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியா காக்கிகளுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. அவங்களுக்குள்ளேயேவா? என்ன பஞ்சாயத்து? ஒருத்தர் தன்னுடைய கார் ஒன்ன காக்கி ஒருத்தருக்கு வித்திருக்காரு. பேரம் பேசி கம்மியான விலைக்கு கார் வாங்கின அந்த காக்கி அதுக்கான காசை கொடுக்கவே இல்லையா. அந்த காரையும் நல்ல ரேட்டுக்கு வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டாராம். இந்த பஞ்சாயத்து அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. இதுதான் பஞ்சாயத்தா? இதுல நான் சொன்ன பஞ்சாயத்து. அந்த காக்கி மேலதான் தப்புன்னு தெரிஞ்சும் அவருக்கு சாதகமா மேட்டரை முடிச்சதுனால அதுக்கப்புறம் நடந்த பஞ்சாயத்தை தான் சொல்ல வந்தேன். எத்தனை பஞ்சாயத்து? அந்த காக்கி தனக்கு வேண்டிய உயர் காக்கிகளுடைய சிபாரிசு மூலமா அந்த ஸ்டேஷன் அதிகாரியை சமாளிச்சு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா விஷயம் தலைமை காக்கிகளுக்கு தெரிய வந்ததும் அந்த ஸ்டேஷன் அதிகாரி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இப்போ அந்த அதிகாரியில தொடங்கி அந்த கார் வாங்கின காக்கிக்காக சிபாரிசு பண்ண உயர் காக்கிகள் வரைக்கும் யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விசாரிக்கிற வேலைகள் தொடங்கி இருக்கான். அப்போ இது பெரிய பஞ்சாயத்து தான். முந்தைய நிகழ்ச்சிகளிலேயே நாம பேசின மாதிரி உயர் காக்கி அதிகாரிகளுக்கு இடையில நடக்கிற பனிப்போர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு காக்கிகள் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. சாதாரண கார் பஞ்சாயத்து எவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு வழிவகுத்துருச்சு. இதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிபாரிசு பண்ணக்கூடாதுங்கிறது. பெரிய விஷயத்துக்கு மட்டும் சிபாரிசு செய்யலாமா? ஆனா நான் அப்படி சொல்லல ரோபோ, நீ வேற. அதான பார்த்தேன். சிபாரிசுனதும் ஒரு முக்கியமான மேட்டர் ஞாபகத்துக்கு வருது விக்ரம். சொல்லு, என்ன மேட்ரு? சென்னை ஐஸ் ஹவுஸ்ல ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தருடைய 13 வயது மகளுக்கு அவங்க குடியிருந்த வீட்டு ஓனர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா புகார் ஒண்ணு அந்த ஏரியா காக்கிகளுக்கு கிடைக்குது. விசாரிச்சதுல அந்த சம்பவம் உண்மை இன்னும் தெரிய வருது. தெரிஞ்சும் சும்மாவா விட்டாங்க அந்த ஆளை? என்ன செய்யறது விக்ரம், கூடவே ஒரு சிபாரிசு கடிதமும் வருது. அந்த ஹவுஸ் ஓனருக்கு சாதகமாவா? யார் சிபாரிசு பண்ணது? அந்த ஆளுடைய மகன் யாரோ பிரபல அரசியல்வாதி கிட்ட வேலை செய்யறாராம். அங்கிருந்து தான் கடிதம் வந்திருக்கு. கடிதம் வந்தது இருக்கட்டும், காக்கிகள் என்ன செஞ்சாங்க அதை சொல்லு. புகார் கொடுத்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம், கிளம்பலாமா? ஆமா விக்ரம், அதுதான் நல்லது. இன்னும் பல சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.